One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. குடும்பஸ்தன் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் தான் அந்த படத்துல எதை பத்தி பேச போறாங்க, என்ன கான்செப்ட் சொல்ல போறாங்க, எதை நம்ம கடத்த போறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே டைட்டில்குள்ளேயே அடைக்கிற முடியும். அப்பேற்பட்ட ஒரு படம் தான் குடும்பஸ்தன் படம். ஸோ 2023 ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் லவ்வர் அந்த மூவி ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மணிகண்டன் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு டென்டேட்டிவ் டைட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த படத்தினுடைய டைரக்டர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராஜேஸ்வர் காளிசாமி அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. இட்ஸ் டெபியூ டைரக்டர் அப்படிங்கிறதுனால அகைன் மணிகண்டனை வந்து சைன் பண்ணுறாங்க. அப்படியே நகர 2024 மே மாதம் போல் அந்த படத்தினுடைய ஷூட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது ரெஸ்பான்ஸாக எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குன்றதை தாண்டி தேட்டரில் பப்ளிக் ஆடியன்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டான ஒரு லாஃபிங் ரையாட்னே சொல்லலாம். ஆனால் இதில் மிகப்பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கான ஸ்பெஷல் காமெடி பர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்ட்டு படத்தில் எதுவும் கிடையாது. ஆனாலும் கதையில் ஹீரோ வாங்குற அடியும், கதையில் ஹீரோக்கு உளர் அடியும், அந்த உளர் அடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை அகெயின்ஸ்டாவோ பேசக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சீரியஸான டோனில் தான் இருக்காங்க. பட் அது நமக்கு காமெடியை கடத்துது. இது ஒரு மாதிரியான கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தாலும் கூட இது எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும், எல்லாராலையும் சிரிக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும் ஃப்ளேவரில் தான் இந்த படம் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவ்யூக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் வந்து ஒரு அப்பா அம்மா, அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க. அதில் ஒரே ஒரு ஆம்பளை பையன், ஒரு அக்கா கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணியாச்சு. இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையன் மேலே தான் எல்லா ஃபினான்ஷியல் பேர்டனும் வருது. நாளைக்கு அக்கா குழந்தைக்கு காது குத்துனாலும் இவன் தான் செலவு பண்ணணும், வீடை ரெனோவேட் பண்ணனாலும் இவன் தான் செலவு பண்ணணும், அம்மாவுக்கு ஒரு செலவுனாலும் இவன் தான் செலவு பண்ணணும், ஒய்ஃபுக்கு ஒன்றாலும் எல்லா ஃபினான்ஷியல் பேர்டன்ஸுமே ஹீரோ கேரக்டர் நவீன் மேலே விழுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸ், எல்லா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸும் டேக்கிள் பண்ணி நகரக்கூடிய ஒரு நபர். ஒரு பாயிண்ட்ல அவருக்கு வேலை போனதுக்கப்புறமா ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பிளாட்டு. அதுலேருந்து அவர் வெளியே வந்தாரா வரலையா அப்படின்றது தான் ரெஸ்ட் ஆஃப் த மூவி. ஸோ இதில் மெயினான ஆன்டகனிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு சோமசுந்தரம் தான். பொதுவாகவே ஒரு சில படங்களில் வந்து வில்லனை பார்த்தா நம்ம கோவம் வரும், ஒரு ஆன்டகனிஸ்ட் பார்த்தா கோவம் ஒரு ஏன்டா அடி பண்ணுறேன்னு, அது எல்லாத்துக்குமே ஆப்டான ஒரு கேரக்டர் தான் குரு சோமசுந்தரம் இந்த படத்தில். அவர் வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒவ்வொரு செகண்ட்லையும் கோவம் வரும் ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்குமே. இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் த வே தட் கேரக்டர் ஹாஸ் பீன் ஆக்ட் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பிளாட்டை அழகாக என்ன பிரச்சனை ஹீரோக்கு இருக்க போகுது அப்படின்றத சொல்கிற வரைக்குமே, கொண்டு வந்து இன்டர்வல் போடுற வரைக்குமே ரொம்ப அழகாக என்ன வேணுமோ எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். லைக் எமோஷன் பீட், ஃபேமிலி சென்டிமெண்ட் பீட், ரொமான்ஸ் பீட், காமெடி, ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான உறவு, பையனுக்கும் அவங்களுக்கு பிறந்த ஒரு பொண்ணுக்குமான உறவுன்றது எல்லாமே இருக்கும். இதுக்குள்ள ஃபேமிலி வெஞ்சன்ஸ்லேருந்து எல்லாமே அழகாக அங்கங்கே இருந்துகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் இந்த விஷயங்கள் கொஞ்சம் லேகாக இருந்தாலும் கூட ஹீரோ அவரோட குவெஸ்ட், அதாவது அந்த விக்ட்ரின்ற குவெஸ்ட், நான் ஜெயிக்கணும் லைஃப்பில் அப்படின்ற குவெஸ்ட் தேடி போகிறார் இல்லையா, அங்கே கொஞ்சம் டீவியேட் ஆனாலுமே நமக்கு அந்த டீவியேஷன் தெரியாத அளவுக்கு காமெடிஸ் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க இந்த கம்ப்ளீட்டாக அந்த மூவி க்ரூ ஆஸ் வெல். இதில் முக்கியமாக ஒரு சில கேரக்டர்ஸ் பற்றி பேசணும். என்னன்னா, இந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே வந்து கோயம்புத்தூர் கொங்கு ஸ்லாங் தான் பேசுகிறாங்க. பிகாஸ் இந்த படத்துடைய லேண்ட்ஸ்கேப்பை வந்து கோயம்புத்தூர் சார்ந்த பகுதியில் எடுத்தனால அந்த கோயம்புத்தூர் லேண்ட்ஸ்கேப் சம்மந்தப்பட்ட ஸ்லாங், கோவை ஸ்லாங் தான் பேசுகிறாங்க. அதை வந்து நேச்சுரலாக கொண்டுட்டு வரணும் இல்லையா, நம்ம வந்து நடிக்கிறோன்னு தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம ஸ்லாங் வந்து சும்மா ஏதோ எக்ஸாஜரேட் பண்ணி பேசணும்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே மெக்கலைட்ஸ்ல இருந்த அதே க்ரூவை அப்படியே கூட்டிகிட்டு வந்து இங்கே நடிக்க வச்சது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்ரோச்சாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த முகம், அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்லாங்கு அவங்க இது வரைக்கும் இத்தனை நாளாக நம்ம யூடியூப்ல அவங்களை அப்படி தான் பார்த்துருக்கோம். அது அப்படியே சினிமாவில் பார்க்கும்போது யூடியூப் ஸ்டார்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்தந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கவங்கள ஹேண்ட் பிக் பண்ணி நடிக்க வச்ச மாதிரியான ஒரு ஃப்ளேவர் இதில் தெரியுது. அண்ட் எட் அனதர் அப்ரிசியேஷன் டு ஆர் சுந்தரராஜன் சார். அவரோட படங்கள் காலங்காலமாக நம்ம பேசியிருக்கோம். ஒரு செகண்டில் ஒரு கடைசி ஒரு படம், ஒரு ஃப்ரேமில் ஒரு ஜோக்கு போட்டு போவார். அது இத்தனை வருஷமாக ஒரு படத்தில். இதில் வந்து அவர் எப்பேற்பட்ட ஒரு லெஜெண்டரி ஆக்டர்ன்றது அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், குடும்பஸ்தன் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அகெயின் அவருமே அந்த கொங்கு ஸ்லாங்கை ரொம்ப அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார். அதையும் தாண்டி ஒரு கண்டிக்கக்கூடிய அப்பாவாக இருக்கட்டும், இல்லை எதையுமே கேர் பண்ணிக்காத ஒரு தகப்பனாக இருக்கட்டும், இல்லை கணவனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண அந்த மீட்டரில் ரொம்ப அழகாக நெயில் பண்ணியிருக்காரு சுந்தரராஜன் சார். அடுத்தது ஹீரோயின் சான்வி மேக்னா. அவங்களுக்கு தமிழ் டெபியூ, இது தெலுங்குலேருந்து இங்கே தமிழ் டெபியூ பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுடைய ரோல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
எங்க ஹீரோ கொஞ்சம் தவண்டு விழுறாரோ அந்த இடத்துல பூஸ்டப் சீக்வன்ஸாக தான் சான்வி இருக்காங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்களுக்கான ரைட்டிங் இல்லைனாலுமே கூட அவங்களுக்கான பேலன்சிங் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த எங்கடா ஹீரோயின் எங்கடா போனாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வராத அளவுக்கு ஈக்குவல் பேலன்ஸ்டாக தான் சான்விக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இந்த படத்தில் லாஜிக்ஸ் பார்க்கலாமா அப்படின்னா, இல்லை அவங்க என்னாச்சு இவங்க என்னாச்சு அப்படின்றதுலாம் இல்லாமல் இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு நேரில் போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் என்டர்டெய்னிங் ஒரு மூவியாக தான் இருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மணிகண்டன் வந்து த்ரூ அவுட் தி ஏஜஸ் இவ்வளோ காலமாக அவர் என்னென்ன படங்கள் பண்ணிட்டு வந்திருக்காரு, குட் நைட், லவ்வர் மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட ஆடியன்ஸை ஒரு அழகான ஒரு ஃப்ளேவரில் செட் பண்ணிகிட்டே வந்திருக்கிறாரு. மணிகண்டனோட படங்கள் இதை பற்றி தான் பேசும். மணிகண்டனோட படம் இந்த ஃப்ளேவரில் தான் இருக்கும். மணிகண்டனோட படம் போனீங்கன்னா ஃபேமிலியோட போயிட்டு வரலான்ற ஜோனுக்கு செட் பண்ணிட்டு இருக்கிறாரு ரொம்ப பர்ஃபெக்டாக அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கு. ஏன்னா லுக் வைஸும் அதே இதுக்கு முன்னாடி பார்த்த அதே மணிகண்டன் தான், ஆக்டிங் வைஸும் அதே மாதிரி தான் இருக்குது. ஐ மீன் அதே மாதிரி தான் இருக்குன்னா பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் பொழுது மணிகண்டன் அவரோட ஃப்ளேவர் அண்ட் அவரோட ஆர்டிஸ்டையும் ஐ மீன் நம்மளுடைய ஆடியன்ஸை ரொம்ப அழகாக செட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது கிளியராக தெரியுது இதில். அண்ட் ஒரு ஃபேமிலியை வர வைக்கணும்னா தேட்டருக்கு ஃபேமிலி போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கணும்னா என்ன பண்ணால் ஃபேமிலி பற்றி படம் எடுத்து தான் முடிஞ்சுன்றது ரொம்ப அழகான ஸ்ட்ராட்டஜி இந்த படத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது உங்களுக்கு படம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மொமெண்ட் நகர உங்களுக்குமே புரியும். ஸோ ஒரு படம்ன்றது ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கணும், இது ஏதாவது எஜுகேட் பண்ணணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் கூட கனெக்டிவிட்டின்னு ஒரு படம் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த படம் ஃபார் எவர் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட் லைக் இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்த லப்பர் பந்தாக இருக்கட்டும், கிரிக்கெட்ன்றது ஒரு எமோஷன் நம்ம கனெக்டட் இல்லையா, அதனாலேயே அந்த படம் நிறையா பேசணும், நிறையா பார்த்தோம், நிறையா ஹிட்டும் ஆச்சு அந்த படம். அதே மாதிரி குடும்பஸ்தன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இங்கே இருக்கிற எல்லா ஆண்களுக்குமே அது கனெக்ட் ஆகும், இல்லை ஃபேமிலி பர்டன் எடுத்துட்டு பண்ணுற எல்லா பெண்களுக்குமே அது கனெக்ட் ஆகும். இதோட மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் அகைன் நான் வந்து கஷ்டப்படுறேன், குடும்பத்துக்காக இது பண்ணுறேன், எனக்காக நான் எதுவுமே பண்ணலன்றதை தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டே இல்லாமல் ஒரு அட்வைஸாக மட்டும் கொடுக்காம இது எல்லாத்தையுமே காமெடி ஃபேக்டரில் அடக்கி அந்த காமெடி லைனில் அடக்கி அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி டெல்லிங் வச்சு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது அவன் கஷ்டமாக உங்களுக்கு ட்ராவல் ஆகும், அதே மாதிரியே அந்த காமெடியுமே உங்களுக்கு கன்வே ஆகும். ஸோ குறிப்பாக ஒரு 2 ஹை பாயிண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. பாத்ரூமில் ஒரு சீன் வரும், அது வந்து அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டேட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாஃபிங் ரியாக்டாக இருக்கும். நீங்களும் நானும் அதை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணியிருப்போம். அண்ட் மிகப்பெரிய அப்ரிசியேஷன் டு இந்த படத்தினுடைய எடிட்டர் கண்ணன் பாலு. அதாவது எடிட்டர் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு செகண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படத்துலலாம் வந்து செகண்ட் டைரக்டர் வந்து ஒரு எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்க்ரீன் பிளேவே மாறி இருக்கு எடிட்டேபிளுக்கு வந்ததுக்கப்புறமா. அந்த மாதிரி இந்த படத்துடைய செகண்ட் டைரக்டர் எடிட்டர் கண்ணன் அவர் வந்து ஒரு மாதிரி பேரலல் கட்ட கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஹேண்டில் பண்ணிப்பாரு. அந்த போர்ஷனை அப்படி ஹேண்டில் பண்ணும்பொழுது ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் தான் அது. ஒரு மாதிரி சிரிக்கவும் வைக்கணும், எமோஷனையும் கடத்தணும், அந்த அந்த மொமெண்டோட சீரியஸ்னஸும் இருந்துகிட்டே இருக்கணும். இதுக்குள்ள ஒரு அரசியலும் பேசியிருப்பாங்க, அந்த அரசியலோட தாக்கமும் இருக்கணும். இந்த 4 விஷயத்தையுமே டிக் அடிக்கணும். ஸோ கிளைமேக்ஸ் பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சானா வரும், கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அவங்களோட பெயின் புரிஞ்சுதானா புரியும், கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அரசியல் புரிஞ்சுச்சா புரியும். எல்லாத்துக்கும் மேலே இந்த கிளைமேக்ஸ் நமக்கு என்னத்தை சொல்லணும்னு நினச்சதோ அதை அழகாக சொல்ல வச்சது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேரலல் கட். இங்கே ஒரு ஸ்டோரி, இங்கே ஒரு ஸ்டோரி, 2 ஸ்டோரியும் பிளெண்ட் ஆகி கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி கொண்டு போகும்போது நான் மேபி காம்ப்ளிகேட்டடாக சொன்னாலும் கூட இது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாகவே தெரியாமல் ரொம்ப சீம்லெஸ்ஸாக கொண்டு போன அளவுக்கு இந்த எடிட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு த்ரூ அவுட் தி என்டையர் ஃபிலிம். அண்ட் மியூசிக் வைசாக் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவர் அந்த படத்துடைய பாட்டு எல்லாமே யூடியூப்ல நம்ம கேட்டிருக்கோம். கேட்டதுக்கப்புறமா இந்த படத்தில் இந்த பாட்டு எப்படி பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்பொழுது படம் போய்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம், பாட்டு போயிட்டே இருக்கும் ஒரு பக்கம். அதுதான் இது திரும்பவும் என்ன மாதிரினா உங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காது. இப்போ என்னடா பாட்டா, சரி முடிச்சுட்டு வாங்க அடுத்து நான் படத்தை கனெக்ட் ஆகிறோம், அந்த ஜோனில் இருக்கவே இருக்காது. ஹீரோ ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரியே பாட்டும் போயிட்டே இருக்கும், பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஷார்ட்ஸும் இருக்கும், ஷார்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டோரி டெல்லிங்குமே அகைன் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு அப்ரிசியேஷன் டு படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சுஜித் சுப்ரமணியம். இதில் அகெயின் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கலர் டோனை ஹேண்டில் பண்ணணும், டெக்னிக்கலான ஷார்ட்ஸ் வைக்கணும். சினிமா இட்ஸ் அன் ஆர்ட், அதில் என்னோட கலை தாக்கத்தை நான் தணிக்கிறதுக்காக ஒரு ஆங்கிள் நான் எப்படி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் இந்த படம் என்ன குட் இன்டென்ஷன்ஸோட பியூரான க்ளீனான ஒரு படமாக எடுக்கப்பட்டுச்சோ, எடிட்டிங் ஸ்டைல் என்ன மாதிரி ஹேண்டில் செய்யப்பட்டுச்சோ அதே மாதிரியே இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி போர்ஷனுமே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் நீட் அண்ட் க்ளீன் அண்ட் கிறிஸ்பாக கம்போஸ் பண்ண ஷார்ட்ஸ் அகெயின் உங்களை அந்த படத்தோட மூடுலையும் படத்தோட ஃப்ளேவரோடய கனெக்ட் பண்ணிக்க வச்சுக்கும். ஸோ நான் அகெயின் நான் வந்து இந்த சீன் எப்படி காட்ட போகிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேமரா வேணும், அதை நம்ம இம்போர்ட் பண்ணி எடுக்கணும், அந்த மாதிரி டெக்னிக்காலிட்டிஸ் பெருசாக இல்லைனாலும் கூட அந்த ஷார்ட்டுக்கு என்ன நீடட், இந்த படத்துக்கும் இந்த சீனுக்கும் என்ன நீடட்ன்றதை அழகாக புரிஞ்சு டெய்லர் மேட் ஷார்ட்ஸ் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி. அதுக்கே சுஜித்க்கு மிகப்பெரிய அப்ரிசியேஷன்ஸ் கொடுக்கணும். அண்ட் அ குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வித் பாசிட்டிவ் இன்டென்ஷன்ஸ் அண்ட்
பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அந்த அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் குடும்பஸ்தன். ஒரு ஆக்ஷனோ ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு தேவையான ஒரு ஃபைட்டு, கட் பண்ணி ஃபாரின் சாங்கு, ரொமான்ஸ்னா ஒரு இன்டிமெசி, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமையும் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தையுமே க்ளீனாக நல்ல ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணி காட்ட முடியும் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. டு பி சூப்பர் ப்ரிசைஸ், விசு சாரோட படங்கள் இருக்கு இல்லையா, விசு சாரோட படங்களில் பாலு மகேந்திராவோட குடும்பம் சார்ந்த படங்களுக்கு வந்து ஒரு ஹியூமர் கோஷன்ட் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த குடும்பஸ்தன் படம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதெல்லாம் சொல்லணும்னு நினச்சதோ அது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக சொன்ன குடும்பஸ்தன் இஸ் வொர்த் வாட்ச் ஆன் தியேட்டர்ஸ். ஒரு கண்டிப்பான ஒரு லாஃபிங் ரியாட்டாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. காமெடிக்குன்னு ஸ்பெஷல் ட்ராக்ஸ் இருக்காது, ஆனால் படத்தை சுற்றி கேரக்டர் சுற்றி நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இந்த படத்தோடைய எக்ஸாஜரேட் பண்ணி கொஞ்சம் காமெடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ வொர்த் வாட்ச் இட் ஆன் தியேட்டர்ஸ். இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் குடும்பத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமரை தாண்டி அந்த வலியும் உங்களுக்கு புரியும் அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயம். அண்ட் கேஸ்ட் ஜாதி அதை பற்றின ஒரு மிகப்பெரிய அடி ஒன்று படத்தில் வச்சுருக்காங்க. இன் டர்ம்ஸ் அந்தந்த இடத்துல கிளைமேக்ஸ்லேயும் இருக்குது, அங்கங்கே சொல்லிகிட்டே இருக்குது. அது உங்களை முகம் சுளிக்க வைக்கிற விதமாக இல்லாமல் காமெடியாக உங்களை புரிய வைக்கிறது இருக்குல்ல, சிரிக்க வச்சு உங்களை புரிய வைக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு கன்வேலுமே இதில் இருக்குது. அதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும், புரியும், பேசப்படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. And that's the final frame for Kudumbastan. Until next time, keep watching, keep exploring and keep loving the magic of movies. See you on screens. One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.